அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கின்றான். என்னை நான் ஏன் மறந்தேன் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு குரு சொல்லுகின்ற அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அதை விரிவாக நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். குரு என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த மறக்கணும் அப்படின்னா, நீ அந்த விஷயத்த மதிக்காம இருந்தா மட்டும் தான்டா மறக்க முடியும். உன் வாழ்க்கையில நீ எந்தெந்த விஷயத்த மறக்கிற அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்த அப்படின்னா, அந்தந்த விஷயத்துக்கு நீ முக்கியத்துவம் தரல அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உனக்கே புரியும். ஒரு விஷயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தந்திருக்கு அப்படின்னா, அத கண்டிப்பா உன்னால மறக்கவே முடியாது என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ முக்கியத்துவம் தராத விஷயத்தை மட்டுமே மறக்க முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, நீ உன்னையே மதிக்கவில்லை, ஆதலால் நீ உன்னை மறந்தாய் என்று ஒரு காரணம் சொல்ல வேண்டியது இருந்தது. உடனே அவன் கேட்பான்ல, என்னையே நான் மறக்கிறேன்னா என்னய்யா லாஜிக்கே இடிக்குது. நான் ஏன்யா என்ன மறக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். உடனே அதுக்கும் பதில் சொல்றாரு. இஃப் யூ கிவ் அன் இம்பார்ட்டன்ஸ் டு சம்திங் எல்ஸ், அதாவது இங்க ஒரு 10 பதார்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 9க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, என்ன நான் மறந்துடுதானே? யூ சி, வென் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சம்திங் எல்ஸ், நம்ம மற்றொன்றுக்கு அதிக முக்கியத்துவம் தரும்போது, இதுக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நாம் அதையே தான் நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, இதை நாம் மறக்கிறோம் அப்படிங்கிறது இயல்புதானே. அப்படி உன் மனம், புத்தி, உடல் மனம், புத்தி ஆகிய இவற்றிற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் உன்னை நீ மறந்தாயடா என்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். சரியா? இத புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, அதான் புரியுதில்ல அப்படின்னு கேட்காதீங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, ஆ நகைகள நம்ம என்னைக்குமே மறக்கிறது ஜாஸ்தி இல்ல. சரியா? ஆனா, அந்த நகைகள்லயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப புதுசா இருக்கக்கூடிய நகைகள் லைக் ரொம்ப வேல்யூ கம்மியா இருக்கக்கூடிய நகைகள வந்து, நீங்க அசால்ட்டா வச்சுருவீங்க எங்கேயாவது. ஆனா, பெரிய பெரிய நகைகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருப்பீங்க. அன்னைக்கு என்னைக்குமே நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அந்த பொடி, பொட்டு அப்படின்னு ஏதோ சொல்லுவீங்க இல்லையா? அந்த நகைகள மட்டும் கொஞ்சம் அசால்ட்டா வச்சிருப்பீங்க. ஸோ, ஆட்டோமேட்டிக்கலி அது எங்க வச்சேன்னு தெரியலன்னு மறக்கிறீங்க. இல்லையா? ஸோ, திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் தட். ஸோ, வேர் இஃப் யூ கிவ் மோர் வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வில் நாட் ஃபர்கெட் அண்ட் இஃப் யூ டோன்ட் கிவ் வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வில் ஃபர்கெட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இத சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பையன் புஸ்தகத்தை மறந்துவிட்டு ஸ்கூலுக்கு போவது அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், அவனுக்கு பிடிச்ச வாத்தியாரு, அவனுக்கு பிடிச்ச விஷயம், அந்த சப்ஜெக்ட் என்னைக்காவது மறந்திருக்கானான்னு பார்த்தீங்கன்னா, மறக்கவே மாட்டான். அவனுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், வேல்யூவே குடுக்காத சப்ஜெக்ட், அந்த விஷயத்த மட்டும் தான் அவன் வந்து மறந்துட்டு போவான் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போதும் கூட, யூ கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கண்டிப்பா நம்ம எங்க வேல்யூ குடுக்கலையோ, அத மட்டும் தான் நம்ம மறக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆ கண்ணாடி, ஆ பணம் அங்கங்க வச்சுட்டு மறந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெனெவர் இஃப் யூ கிவ் எல்லாருமே எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு மறதி தேர்வு உலகத்துல எவனுமே கிடையாது. சரியா? அதே சமயத்துல எனக்கு இன்னொரு ஒரு ஆ நல்ல விஷயமும் இருக்கு. அதாவது பாராட்டுதல். எனக்கு வந்து நீங்க எல்லாமே இப்படி மறக்கிறீங்களே அப்படின்னு திட்டு வாங்கிட்டு இருக்க அதே நானு, ஒரு புகழையும் வாங்குறேன். அது எப்படி இந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு மறக்கவே மாட்டேங்குது? என்று. அப்ப இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னுட்டதோ, அந்த ஞானமோ நான் மறப்பதில்லை. அப்ப எதுக்கு நம்ம வேல்யூ குடுக்குறோமோ அதுக்கு மறக்கல. எதுக்கு நம்ம வேல்யூ குடுக்கலையோ அத நம்ம மறக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, "டேய் நீ எங்கேயாவது போம்போது என்ன மறக்காம கூப்பிட்டுரு" அப்படின்னு. அதுல உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு தோணுதோ அந்த ஃப்ரெண்ட்ஸ கரெக்ட்டா மறக்காம ஞாபகம் வச்சு, "டேய் நம்ம அந்த பிளான் பண்ணியிருக்கோம் நீ வந்துடுறா" அப்படின்னு சொல்லுவீங்க. நீ எந்த ஃப்ரெண்டுக்கு முக்கியத்துவம் தரலையோ, அவன் சொல்லியிருப்பான். 1க்கு 10 தடவ அவன் சொல்லியிருப்பான். "டேய் நீ போம்போது என்ன கூப்பிட்டுர்றா" அப்படின்னு. நம்ம அவனுக்கு வேல்யூ குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மறந்தே போயிடுவான். அதாவது கூப்பிடக்கூடாதுன்னு இல்லங்க. ப்ளீஸ் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. கூப்பிடக்கூடாதுன்னு இல்ல. நமக்கு மறந்தே போயிடும். ஏன்னா நமக்கு நாம தான் அவனுக்கு வேல்யூ குடுக்கவே இல்லைல்ல. அவன இம்பார்ட்டன்ட்டா பார்க்கவே இல்லைல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மறக்கிறது. ஸோ இது எல்லாமே கூட அன்றாட வாழ்வுல நடக்கக்கூடிய அனதர் எக்ஸாம்பிள நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த இப்போ உங்கள் அறையில உங்க அறையில வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
சூரிய ஒளி அந்த பொருட்களிலே படுவதால், அந்த ஒளி அந்த பொருளிலே பட்டு பிரதிபலித்து உங்கள் கண்களுக்கு சென்றதால், அந்த பொருள் உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறது. ஆனா, நீங்க அந்த பொருள பார்க்குறீங்களே தவிர, அந்த சன் லைட் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடுறீங்க. சன் லைட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியா குடுப்பீங்க. அந்த பொருளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுப்பீங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்ப தெரிய வரும் அப்படின்னா, நைட்ல தான் தெரிய வரும். நைட்ல அங்க ஒண்ணுமே தெரியாதப்போ, அந்த லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் என்று நம்ம சொல்லலாம். இல்லையா? ஸோ, வை வி ஆர் ஃபர்கெட்டிங் சம்திங் வென் வி சி அதாவது அந்த ஒரு 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 ரூம்க்குள்ள எல்லா நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ரூம்க்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஆனா லைட் இருக்குன்றத மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். இல்லையா? இன்ஃபாக்ட் லைட் இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியுது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இந்த லைட்டு. சரியா? ஆனா, நாம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல அப்படிங்கிறதுனால, எல்லாத்தையும் நீங்க யார்ட்ட வேணா கேட்டு பாருங்க. இந்த ரூம்குள்ள என்னென்ன இருக்குன்னா எல்லாத்தையும் சொல்லிருவாங்க. லைட் இருக்குன்றத மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். லைட் இருக்கிறதுனால தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற உண்மையாக இருந்தாலும் கூட நம்ம சொல்றது இல்ல. ஸோ திஸ் எக்ஸாம்பிள் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஏன்னா, இங்க நான் என்னை மறக்கேன் அப்படிங்கிறப்போ, இந்த உடலு, மனம், புத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் நான் தான். இப்ப இந்த பொருள் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு காரணமே இந்த லைட் தான். இந்த லைட் இல்லைன்னா இந்த மண்ணு ஒரு மண்ணும் தெரிஞ்சிருக்காது. நீ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற லைட்ட நீ மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கதையில இருக்கு. இந்த உடம்பு, மனசு, புத்திக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, இதற்கு ஒளியூட்டுகின்ற அந்த ஆத்மாவ நான் மறந்துட்டு நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த கேவலமானதுக்கு இந்த சூப்பர்ப் எக்ஸாம்பிள் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? சோ, இன்னும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த நம்ம மறக்கிற சம் எக்ஸாம்பிள்ஸ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவிற்கு நம்ம லூஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, மூச்சு காத்து. இந்த மூச்சு காத்து 2 செகண்ட் நின்னுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து காலி ஆயிடுவீங்க. ஆனா, எனக்குள் ஒரு மூச்சு காற்று தானாகவே உள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதுதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்காங்க? we never think that and never for I mean ஒரு நன்றி உணர்வு கூட நம்ம காட்டுறதில்ல இறைவனுக்கு. இறைவா ஒவ்வொரு நொடியும் எனக்கு நான் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றினாலும் எனக்கு ஆக்ஸிஜன் தேவை என்பதற்காக எனக்கு உள்ளே சென்று அதை வெளியே எடுத்து இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத எத்தனை பேர் நன்றியோட நினைச்சு பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வச்சுக்கோங்க. இந்த மூச்சு காத்து அப்படிங்கிறது. அது அடிக்கிக்கிட்டே போலாம். உள்ள ஹார்ட் பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள வந்து ஒரு என்ன சொல்றது? டைஜெஸ்ஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு அனாட்டமிய பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி அவ்வளவு பெரிய விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்றத எவனாவது மதிக்கிறானாங்க? அந்த மதிச்சிருந்தா டெய்லி டெய்லி இறைவன்ட்ட இறைவா நீ இருக்கிறதுனால தான்டா நான் இருக்கேன்னு சொல்லியிருப்பானா இல்லையா? சொல்றதே இல்லையே. சோ விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா நம்ம இல்ல. பட் அத நம்ம மறந்துடணும். மீதி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா? சோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? ஆ இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நானாகவே இருந்தும் நானே மறப்பது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அடிக்கடி கண்ல ஸ்பெக்ஸ போட்டுக்கிட்டு கண்ணாடிய தேடுறேன் கதை. சரியா? கண்ணாடிய நான் வந்து இப்படி கண்ல போட்டிருப்பேன். சரியா? கண்ல போட்டு நெறைய தடவ தீபிகாட்ட, "டேய் கண்ணாடிய காணோம்டா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நீ எங்கேயாவது பார்த்தியா?" அப்படின்னு கேட்பேன். "நான் கண்ல தான இருக்கு" அப்படின்னு அவ சொல்லுவா. "ஆமா" அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வை இட் ஹேப்பன்ஸ்ங்க. ஜஸ்ட் இமேஜின் அதாவது நானாகவே இருந்து என்னை மறந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது எக்ஸாம்பிள். கண்லயே வச்சுக்கிட்டு நான் கண்ண வழியாவே தேடிக்கிட்டு, கண்ணு வழியா அந்த கண்ணாடிய பார்த்துக்கிட்டே கண்ணாடி எங்கன்னு கேட்கிறேன்ல. வாட் அ பியூட்டி நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. என் கண்ணு, இது கண்ணாடி. கண்ணு கண்ணாடிய பார்த்துக்கிட்டே, "கண்ணாடிய பார்த்தீங்களா? கண்ணாடிய பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கிறது எவ்வளவு ஒரு லூசுத்தனமா அப்படித்தானங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் நானாகவே இருந்து கொண்டு என்ன காணல அப்படின்னு ஆத்மாவ காணல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன் நான். சரியா? ஏன்னா ஆத்மாவே இருந்து கொண்டு, கண்ணாடிய பார்த்துக்கிட்டே, எப்படி கண்ணாடிய காணாம போச்சு அப்படின்னு பார்க்கிறோமோ, அந்த மாரி அது வழியாவே உலகத்த பார்த்துட்டு இருக்கேங்க தெளிவா. ஆமா. ஆத்மாவினால தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன். கண்ணு வழியா கண்ணாடினால தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன். நான் கண்ணாடிய காணோம் அப்படின்றேன். சரியா? கண்ணாடி இல்லைன்னா என்னால எதுவும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி இமேஜின் பண்ணுங்களேன். பட் ஸ்டில் என்ன ஒரு கூத்து நடக்குது அப்படிங்கிற மாரி இமேஜின் பண்ணுங்க இந்த எக்ஸாம்பிள்ல. சிமிலர்லி நெறைய பேர் வந்து கையில செல்போன் வச்சிருப்பாங்க. செல்போன ஊரெல்லாம் தேடி அலைவாங்க. என் செல்போன காணோம்டா, என் செல்போன காணோம் கையில வச்சுக்கிட்டு. ஆனா, சரி நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு ஃபோன் அடிச்சா கையில இருந்து குடு குடுன்னு சத்தம் வரும். சரியா? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறத எல்லாமே நான் எதுக்காக எக்ஸாம்பிள் குடுத்துட்டு இருக்கேன்னா, when you don't give value and importance for such a thing, you will totally forget அப்படின்னு சொல்லலாம். அல்லது உன் மனம் முழுக்க வேறு ஒரு இதிலே இருந்து விட்டால், இத நீ மறந்துருவேன்னு சொல்லலாம். சரியா? இப்ப கையிலேயே செல்போன் வச்சுக்கிட்டு தேடுற கதை அப்படின்னா, மனம் முழுக்க வேற எதையோ இது இருக்கு. சரியா?
மனம் ஃபுல்லா வேற என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால கையில இருக்கிற போனை அதனால புரிஞ்சுக்க முடியாம போச்சு. அதே மாதிரி நான் கண்ணுல கண்ணாடியை மாட்டிக்கிட்டே எப்படிங்க அதை எப்படி வாய்ப்பே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா என் மனசு தாங்க பார்க்கும், கண்ணெல்லாம் பார்க்காதுங்க. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசுதான் பார்க்கும், கண்ணு பார்க்காது. சரியா? அப்ப கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆசிரியருக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து பசங்க கண்ணை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியரை தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவன் அமெரிக்கால வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கூத்தடிச்சிட்டு இருப்பான். சரியா? இப்ப கண்ணு நல்லா திறந்து ஆசிரியரையா பார்த்துட்டு இருக்கு. அது மனசு பார்க்கணும்னு நினைச்சாதானே பார்க்கும். அந்த மாதிரிதான் இங்க என்னுடைய மனசு கண்ணு கண்ணாடிய பார்த்துட்டு இருக்கும் போது கூட என் மனசு அதை பார்க்கலன்னு நினைச்சிருச்சுன்னா பார்க்காது தானே. சோ உன் மனதில் எதற்கு காண வேண்டும் என்று நினைக்கிறதோ அதைத்தானே பார்க்கும் என்ற அடிப்படையில் காணும் போதும் கூட இதுவெல்லாம் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நம்ம எதை வேல்யூ பண்றோமோ அது வந்து மறக்கல, வேல்யூ இல்லாத மறக்குது. சரி, ஓகே. இப்போ ஆத்மா, உடல், மனம், புத்தி. சரியா? இப்போ நான் யாருன்னு கேட்டா நீங்க உடல் மனது புத்தியா தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஒருத்தன் இருக்கான், அவனாலதான் இது இருக்கு அப்படிங்கிறதே நம்ம டோட்டலா மறந்துட்டோம். அது ஏன் மறந்தேன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் இவ்வளவு பெரிய ஆன்சர். ஏன் மறந்தேன்னா அது வேல்யூவே நீ கொடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒண்ணு இருக்குன்னே நமக்கு புரியல. சரியா? அது நேத்து கிளாஸ் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நீ இருக்கடா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த உடல் மனம் புத்தியை தாண்டி ஒண்ணு இருக்குடா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆக்சுவலா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு 4 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பொருளுக்கு ஒரு பொருளுக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நமக்கு இருக்கிறதே 3 பொருள், இங்க ஒரு பொருள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் இதுக்கு அடிப்படையாவே இருக்கு. இது இல்லைன்னா இது இருக்கவே முடியாது. இருக்கட்டும். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால ஆத்மாவும் இருக்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நேத்து கிளாஸ். அந்த நேத்து கிளாஸ்ல ஒரு டீப் ஸ்லீப் அப்படிங்கிறதன் வாயிலாக ஆத்மானா என்ன, ஆத்மா இல்லாம வேற எதுவுமே இல்லை, ஆத்மா அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது, இந்த உடல் மனம் புத்திங்கிறது வெறும் பொய் உணர்வு தான், இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அது, இதுதான் அதுவாக இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பொய்யாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பொய்யாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து விட்டதனால ஒரிஜினலா இருக்கக்கூடிய அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டேன். ஏன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டா அங்க 4 பொருள் இருக்குன்றத முதல்ல நம்பணும். சரியா? சோ அது நேத்து கிளாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இந்த 4 பொருள் இருக்குன்றது நம்பியாச்சு. ஆத்மா, உடல், மனம், புத்தி. சரியா? இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நீ எதுங்க வேறு, எதுங்க விதை? நீ விதைய மறந்துடுவியா? மரம் வந்து கிளைகள் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நான் விதைய மறந்துடுவேன்னு சொன்னா பைத்தியக்காரத்தனமா இல்ல? விதை இல்லைன்னா மரமே இல்லடா. சோ யூ மஸ்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி விதை தானேங்க. நான் விதைய மறந்துட்டேன். ஏன்னா மரம் கிளை எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு பாருங்க, இது விதை குட்டியும் தான் இருக்கு, இங்க ஆத்மா கண்ணுக்கே தெரியல, இது நல்லா கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சோ ஆல் தீஸ் திங்ஸ் நீங்க வந்து ஆத்மா உணராத வரைக்கும் தான் நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆத்மா தான் அதுக்கு பேஸ்னு, விதை தான் பேஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் யுவர் ஹோல் இம்பார்ட்டன்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் தட். விதை தானே போகும், விதைக்கு தானே போகும். சோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். சரியா? அப்ப விதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க கிருஷ்ணா ஃபீல் நான் முன்னாடி பேசும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்பாங்க. நீங்க கிருஷ்ணா ஃபீல்ட்ல கோர்னு சொல்றீங்க, ரோல்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க கோர் அப்படின்னா ஆத்மா, ரோல்னா உடல் மனம் புத்தி. சரியா? இப்போ இந்த கிருஷ்ணா ஃபீல்டு இந்த ரெண்டையுமே நான் பேசியிருக்கேன். இப்ப பேசும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ரோல ஒருவேளை மறந்து தொலைச்சா கூட தப்பில்லைங்க, ஆனா கோரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் பேசுனது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. சரியா? ஆல் தட் இண்டிகேட்ஸ். அப்ப இந்த கோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன, ஆத்மா. அண்ட் உடல் மனம் புத்திங்கிறது ரோல், மாயா. சரியா? அப்போ ஆத்மா முக்கியத்துவம் கொடுக்கணுமா, மாயாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க ஆக்சுவலா அதுதான் இது, இதுதான் அது. ஸோ தேர்ஃபோர் நீங்க ஆத்மாவுக்கு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுதான் அதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது இருக்கட்டும். இப்ப மரமடிக்கு புரியலையே, இப்ப என்ன பண்றது? இப்ப இங்க ஆத்மா ஒன்று இருக்குன்றதே தெரியாம இருந்தது, இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சது போனதுக்கு அப்புறம் இத்தனை நாளா இதுக்கு மூணுமே நீ நம்பி நம்பி மோசம் போனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ இதுக்கு முக்கியத்துவம் கொடு, ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடு. ஸோ மோர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் திஸ் ஆத்மா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணு, ரியலைஸ் பண்ணு. சரியா? அப்போ இந்த மொத்தம் 4 பொருள் இருக்குன்றதை நம்ம உணரணும்.
அதுல இந்த ஆத்மா தான் வந்து பிரதானம், அதுதான் பேஸ், அதுல இருந்து தான் இது வந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஒண்ணு. 2வது, இது சச்சிதானந்த சொரூபம் பெர்மனன்ட்டா உனக்கு ஆனந்தத்தை மட்டுமே கொடுக்கும். ஏன்னா உன் சொரூபமே அதுதான். ஆனா இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து தின நேரத்துக்கு சுகத்தை கொடுத்து மீதி நேரம் எல்லாம் துக்கத்தை கொடுக்கும். அது உண்மை நம்பலாம். சரியா? ஸோ தேர்ஃபோர் அந்த வகையில பார்க்கும்போதும் கூட நீ அந்த ஒரிஜினல் கான்சியஸ் விட்டுட்டு நீ இப்படி பொய்யா இருக்கிறத போயிட்டு நம்பிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ தேர்ஃபோர் மை ஒப்பீனியன் இஸ், ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த நாள் இருக்கு, அந்த நாள்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரியா? பேரானந்தம் தான் நமக்கு வேணும், இதுதான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் வகை. இப்ப எது இம்பார்ட்டன்ஸ்னே புரியலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இப்ப நம்ம எது எது நாலாவதா ஆத்மா இருந்ததே காணல, கண்டா மட்டும் பத்தாது, அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட்னு புரியணும். இப்ப எனக்கு அது பார்த்தாச்சு, ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம வந்து அடிக்கடி நான் அந்த டயலாக்ஸை யூஸ் பண்ணுவேன். உன்னை நீ மறந்ததால் மாயையில் சிக்கினாயா, அல்லது மாயையில் சிக்கியதால் உன்னை நீ மறந்தாயா? இந்த மாதிரி நான் அடிக்கடி பேசுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. சரியா? இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் கோழில இருந்து முட்டையா, முட்டையில இருந்து கோழியா மாதிரிதான் கதை. சரியா? பட் மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற நான் மாயையா வந்து வரும்போது, உடல் மனம் புத்தி எடுத்து மாயையில வரும்போது, இது வந்த பிறகுதான் நான் வந்து சிக்கிறேன். அது வராத வரைக்கும் நான் வந்து சிக்குவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ we should think that இந்த மாயைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் நான் வந்து ஆத்மாவை மறந்தேன் என்று நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ உங்கள்கிட்ட பிராக்டிஸ் பண்ண, மாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடு. ஓகேவா? அல்லது இன்னொன்னு சொல்லலாம், நீ அந்த மாயையை பார்த்த உடனே எந்த அளவுக்கு கேவலமா ஆத்மாவை வந்து நெக்லெக்ட் பண்ணிருப்ப. இப்ப முக்கியத்துவம் கொடுக்கல, பார்த்த உடனே நீ ஆத்மாவை நெக்லெக்ட் பண்ற அப்படின்னாலே நீ ஆத்மா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிற அந்த வேல்யூவை நீ மிஸ் பண்ற. வேல்யூவை மிஸ் பண்றதுனாலதான் அது பெரிய வேல்யூவாவே தெரிஞ்சது. வேல்யூ ஆஃப் மிகப்பெரிய பிக் வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூவை நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணினாதானே அது வேல்யூபிளா தெரியுங்க. ஸோ தேர்ஃபோர் இது மிஸ் பண்ணதுனாலதான் அது நீ அதுக்குள்ள சிக்கனன்னு சொல்லலாம், சிக்கினதுனாலதான் மிஸ் பண்ணன்னு சொல்லலாம். சரியா? என்னதான் இப்ப பண்ணுது? பிராக்டிஸ் பண்ண. என்ன பிராக்டிஸ் பண்ண? ரெண்டுமே நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் எப்ப பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஆத்மானா என்ன, நேத்து கிளாஸ்ல நம்ம வந்து ஆத்மானா என்னங்கிறது நான் ஆத்மான்னு உணரணும் ஃபர்ஸ்ட். ஆத்மா எங்க இருக்குன்னே தெரியாதவனுக்கெல்லாம் வந்து அது பண்ண முடியாது. சோ அந்த ஆத்மானா என்னன்னு நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற பிராக்டிஸ பண்ண. ஸோ ஐ ஆம் தி பேஸ் ஆஃப் நேத்து அந்த பிராக்டிஸ் தான் நம்ம சொன்னோம். ஸோ வாட் எவர் தி எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஃபீல், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதே நான் சொல்லிட்டு நீங்க அந்த ஆத்மா ஃபீலிங்லயே இருங்க. இந்த மாயா ஃபீல் ஒரு டம்மி ஃபீல், இது பொய் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய் ஃபீல் எல்லாம் அழகா அந்த ஆன்மா ஃபீலிங்ல இருந்து ரசிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஃபீல் நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது, வாட் எவர் தி எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ், இட் இஸ் அ மாயா எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பொய் உணர்வு என்று அதை புரிஞ்சிட்டு நீங்க அனுபவிச்சீங்கன்னா நீங்க ஆன்மாவை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது நான் பிரம்மம்னு ஃபீல் பண்ணும்போது நான் ஆத்மா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போதே நீங்க அதை ஆட்டோமேட்டிக்கா நெக்லெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நெக்லெக்ட் பண்ணல, பொய் உணர்வுன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? நெக்லெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அது பொய் உணர்வுன்னு புரிஞ்சாலே நீங்க இந்த உண்மை உணர்வு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவீங்க இல்லையா? அப்போ அது பொய் உணர்வுன்னு புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அனதர் வே ஆஃப் பிராக்டிஸ் என்ன? டெய்லி டெய்லி நான் கத்திட்டு இருக்கேன்ல, மாயா அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. நேற்று எக்ஸாம்பிள் அதான் நம்ம பார்த்தோம். இந்த டீப் ஸ்லீப்ல இருந்து நம்ம அனுபவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாயை அப்படிங்கறத திட்டவட்டமா நம்பணுங்க. எந்த அளவுக்கு இதை மாயன்னு ஃபீல் பண்றியோ ஆட்டோமேட்டிக்கா நீ வேல்யூ கொடுக்க மாட்ட. இல்லாததுக்கு போய் எவனாவது வேல்யூ கொடுப்பானா என்ன? இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு போய் எவனாவது வேல்யூ கொடுப்பானா என்ன? இப்போ உண்மை நம்புறதுனாலதான் நமக்கு வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ அதை நீங்க தவிர்க்கணும். அப்போ வாட் இஸ் தி கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் வி மஸ்ட் டூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே பிரம்மஸ்வரூபம், அனைத்திற்கும் ஒளியா இருக்கின்றேன், இந்த உடல் மனம் புத்திகள் எல்லாம் வெறும் மாயத் தோற்றம், எனது பிரதிபிம்பம், எனது மாயத் தோற்றம் என்ற இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஸ்ட்ராங்கா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, பிராக்டிஸ்னா மனனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த நிதித்தியாசன லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் வேல்யூ தி ஆத்மா. அந்த ஆத்மா தான் அப்படிங்கிறத நீங்க ரெகக்னைஸ் பண்றது மட்டும்தான் நம்ம பிராக்டிஸே ஆக்சுவலா ஆன்மீகம். ஏன்னா நீங்க ஆத்மாவா தான் இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அந்த லைட்னால தான் தெரியுது. ஆனா அந்த லைட் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதை ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். நான் ஆத்மாங்கிறத ஃபீல் பண்ணணும், அதனாலதான் இது எல்லாமே இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். அந்த பேஸ் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணணும்.
நான் ஆன்மஸ்வரூபம் என்பதை உணர வேண்டும். ஸோ இந்த பிராக்டிஸ பண்ணிட்டு இருக்கும்போது, மற்றவைகள் எல்லாம் எனது மாய தோற்றமே என்ற இந்த பிராக்டிஸ் இந்த 2யும் சேர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நமது சொரூபத்தில் திளைத்து நாம் பேரானந்தமாக வாழ முடியும் என்பதை மனதில் கொண்டு நான் இந்த மெசேஜை அனுப்பியிருந்தேன் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும்.